ஆக்சுவலாக இந்த படத்தில் மெலடி காதல் பாட்டு தான், மெலடியாக இருக்காது, ஒரு செமி கூத்து இருக்கும். காதலர்கள் பாடிக்கிட்டே ஆடலாம், கொண்டாடலாங்கிற லெவலில் இருக்கும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் நிறைய ஹீரோக்கள் பாட்டு எழுதுறாங்க. கானா சிங்கர், ஃபோக் சிங்கர்ஸ் அதை அப்படியே தூக்கி பயன்படுத்துறது. என்னங்க டம் டும் டும் தட்டுறரும் பாட்டை கேட்க முடியல. எம்எஸ்வி பாட்டுன்னு இந்த ஆள் நயா பண்ணுறாரு, ரன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கேட்க முடியல. சுதா கோங்கரா மேடம் வந்து சூரரை போட்டு படம் கொடுக்கும்போது உங்களுடைய ஒத்த சொல்லால எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அந்த படத்தில் எனக்கு லவ் சாங் கொடுக்கல. நம்ம கூடவே பயணிக்கிறவங்க நமக்கு வேலையை தர மாட்டாங்க. நாங்கள் நண்பர்களாக கூட பேசுவோம். மதுரையிலேருந்து வந்திருக்கேன், மதுரை டைரக்டர் பாதிக்கு மேலே மதுரை டைரக்டர் இருக்காங்க. நான் மதுரை டைரக்டர் எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்த நினைவில் இல்லை. நேரில் விட்டு எண்ணிக்கலாம். என்னுடைய முதல் படம் வெயிலில் இன்னைக்கு 100வது படத்துலேயும் இருக்கேன். முதல் படத்துலையும் 100வது படத்துலையும் எழுதின ஒரே கவிஞர் நான் தான். தமிழ் சினிமாவில் க்யூட்டான மியூசிக் டைரக்டர், ஒரு க்யூட்டான ஹீரோ, ஆளே ரொம்ப ஒரு க்யூட்டான பர்சன். சுதா கோங்கரா மேடம் வந்து தொடர்ந்து பிரமாதமான டைரக்டர். அவங்க ஏற்கனவே இருந்த 2 படத்தை விட கூடுதல் எஃபோர்ட் பண்ணி இந்த படம் பண்ணுறாங்க. நிச்சயம் போராட்ட படம் தான் அது. மக்கள் விரோத படமாக இருக்காது, மக்களுக்கு ஆதரவான ஒரு படமாக இருக்கும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக இப்போது அடுத்த ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அடி அலையே அப்படின்ற பாட்டு தான். யூஸ்வலாக ஜிவி பிரகாஷோடைய பாடல்கள் இன்றைக்கி அந்த சார்ட் பஸ்டர்ஸில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தொடர்ந்து அந்த ஹிட் கன்சிஸ்டன்சியில் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அவரோட மீண்டும் இணைஞ்சிருக்கிறீங்க. அண்ட் சுதா கோங்கராவோட ஐ திங்க் சூரரை போட்டிருக்கப்புறம் உங்களுடைய 2வது படம். உங்கள் ட்ராக்கில் பார்க்குறப்போ ஜிவியோட வெயில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. அண்ட் ஜிவியோட 100வது படம், சிவகார்த்திகேயன் 25வது படம். ஸோ இந்த மாதிரி பல மைல் ஸ்டோன்ஸ் பராசக்திக்கு இருக்குது. ஸோ அடி அலையே இந்த பாட்டு இன்னைக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டை பற்றி நம்ம நிறைய பேசலாம் சார். எனக்கு வந்து இந்த பாட்டுக்காக என்னை வந்து அவங்க டைரக்டர் சந்திக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு படம் சூரரை போட்டு அது பெரிய ஹிட்டு. அது எந்த பெரிய ஹிட்டுனா அது லவ் சாங் கிடையாது, ஒரு புரட்சி பாடல் ஒரு வகையில். அது இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த பாட்டு. அதில் சில லைன்ஸ் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இதனாலேயே அந்த படம் ரிலீஸ் எல்லாம் தள்ளி போய் கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் ஆகிட்டு வந்தது. அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ஒரு ரைட்டருங்கிறவன் சும்மா உங்களை வந்து குதூகலிக்க வைக்கிறது மட்டும் பொறுப்பு இல்லை. ஒரு ரைட்டரு அப்படிங்கிறவன், ஒரு கவிஞருங்கிறவன் இந்த சமூகத்தோட மருத்துவன். மக்களுக்காக தான், ஒவ்வொரு படைப்பும் மக்களுக்காக அப்படின்னு இருக்கணும்னு விரும்புவேன். அந்த வகையில் வந்து எனக்கு சூரரை போற்றில் அந்த பாட்டு மண்ணுருண்டை மேலே மனுஷ போய் ஆட்டம்பர் அவங்க கொடுத்ததும், அதுக்குள்ளே அவங்க எனக்கு எழுத்து சுதந்திரம் கொடுத்ததும் அந்த பாட்டுக்கான பெரிய வெற்றி. ஒருத்தனுக்கு எழுத தெரியும், பட் அங்கே அவங்க கொடுக்குற சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம், இல்லைன்னா எழுத முடியாதுல்ல. அதனால் அது இப்போ வரைக்கும் எனக்கு சில இந்த ரீல்ஸ்லாம் அவங்க அந்த சொல்லும்போது கீழ் சாதி உடம்புக்குள்ளே ஓடுறது சாக்கடையா, அந்த மேல் சாதிக்காரனுக்கு கொம்பு இருந்தால் காட்டுங்கயான்னு சொல்லி இளைஞர்கள் வந்து ரீல்ஸ் பண்ணும்போது நம்ம பேனா பிடிச்சதுக்கு நம்ம எழுதிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி பாடல் கொடுத்த பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு திரும்ப அவங்க ஒரு நாள் கழிச்சு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம கூடவே பயணிக்கிறவங்க நமக்கு வேலையை தர மாட்டாங்க. நாங்கள் நண்பர்களாக கூட பேசுவோம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், மதுரை டைரக்டர் பாதிக்கு மேலே மதுரை டைரக்டர் இருக்காங்க. நான் மதுரை டைரக்டர் எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்த நினைவில் இல்லைன்னு விரல் விட்டு எண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு கூட இல்லை, அவங்க ஆந்திரா, அவங்களுக்கு பூர்வீகம், அவங்க கூப்பிடுறாங்க. அப்போது ஒரு எழுத்தை ரசிக்கிறவங்க அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளோட இணைஞ்சு பயணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் அவங்க 2வது பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு பேசுனது. அவங்க பெரிய அந்த டைரக்டர் வந்து பெரிய ரசிகை அவங்க. நான் கூட நினச்சேன் முதல் படத்தில் ஐயோ இப்படிலாம் எழுதிட்டோம், ஒரு வேளை அவங்களுக்கு தமிழ் பெருசாக தெரியாது போல இருக்குது, அதனால் விட்டாங்க. ஒரு வேளை தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்து அந்த லைன்லாம் அப்போயே ஒரு கட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். இந்த படத்துக்காக சந்தித்து உட்காரும்போது தான் அந்த நான் எப்போவுமே எனக்கு வந்து லிரிக்ஸ் சைடு வந்து
நிறைய ஆப்ஷன்ஸ் எழுதுவேன். அது என்னென்னா ஒரு பல்லவி 2 சரணம் எழுதிடலாம், அது பாட்டு தான். பட் நானே எனக்கு திருப்தி ஆகுறது வரை எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒரு பல்லவி வேற ஒரு இடத்துல எங்கேயோ கிடக்கும். நம்ம சும்மா ஒரு முயற்சி பண்ணிவிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. நிறைய ட்ரை பண்ணி பார்ப்போமே. பெஸ்ட்டு ஒரு 3வது பல்லவி எழுதும்போது அல்லது 4வது பல்லவி எழுதும்போது கிடச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நிறையா எழுதிப்பேன். டியூனுக்கு எழுதி அதில் எனக்கு பல நேரங்களில் நல்ல சிலது மாற்றவே முடியாது. ஏன்டா நீ 5 எழுதுன, ஏன்னா மீட்டருக்கு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக வேறு இருக்குமா, ஏன்டா 5 எழுதுன, முதல் பல்லவி உன்னால் தாண்டவே முடியலையே, முதல் பல்லவியே பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு தோணும். ஆனாலும் 5வது 7வது முறை எழுதும்போது 7வது பல்லவி சிறப்பாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கு நியாயம் கிடச்சிருக்குன்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி நிறைய சாய்ஸஸோடு எழுதி அவங்க முன்னாடி வைக்கும்போது ஆக்சுவலாக அவங்க வாசித்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் தமிழ் வாசிப்பேனே அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே சொல்லிட்டேன், என்னை விட நீங்கள் பெட்டர் தான் போல இருக்குது, தமிழில் இப்போ வாசிக்கவே செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் இதை கூட சொன்னேன், இந்த இன்சிடெண்ட்டை கூட. ஹலோ, அதான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப தமிழ் விரும்பியாக இருக்காங்க. அதனால தான் தமிழ் கதைகளில் தமிழ் வரலாற்றுக்குள்ளே அவங்க இறங்கி அவங்க பணி செய்கிறதுங்கிறது ஒரு தமிழர்களுக்காக தமிழ் இயக்குநர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து இதெல்லாம் பண்ணணுன்னு என்ன இருக்குது. பட் அவங்க தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மீதும் பிரியம் கொண்டவர். இன்னும் மக்கள் மீது, மக்கள் விடுதலை குறித்து சிந்திக்கிற ஒரு இப்போ ஆளுமைகளில் அவங்களும் ஒரு ஆளாக இன்றைக்கி இருக்காங்க இந்த படத்தில். அப்படியே அன்றைக்கி அவ்வளோ வச்சாச்சு. அவங்க திரும்ப அவங்கள நான் வாசித்து காமிப்பேன். நான் என்ன ஃப்ளோவில் எழுதுனேன்னு நான் அப்படியே வாசித்து காமிச்சிட்டே இருக்கேன் ஒரு பல்லவி சரணமாக. அவங்க எல்லாமே நல்லா இருக்குது, இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து நான் இதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாசி கோர்க்குறது மாதிரி நிறையா பொறுக்கி கோர்த்து ஒரு அழகான பாட்டாக வந்திருக்கு இன்றைக்கி. இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த பாட்டை கேட்குறப்போ மோஸ்ட்லி பராசக்தி அப்படின்ற அந்த படத்துடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்பே அந்த படம் ஒரு புரட்சி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்க போது அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு சிங்கிளாக வரது ஒரு ரொமான்டிக் நம்பராக வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அவுட் அண்ட் அவுட்டாக ஒரு பேங்கர் ஒரு புரட்சிகரமான பாடல் ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் வச்சிருந்தேன். பட் கான்ட்ராஸ்ட்டாக அப்படி ஒன்று. அண்ட் உங்களுடைய லவ் ஹிட்ஸ் எல்லாமே அஃப்கோர்ஸ் டாப் ஹிட்ஸ். இப்போ ஒத்த சொல்லால பாட்டாக இருக்கட்டும், கத்திரிப்பூ வழி பாடல்கள், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களோட தான் இந்த டாப் ஹிட்ஸில் இருக்குது. இந்த காதல் பாடல் உருவான விதமாக இருக்கட்டும், இப்போ டேரக்டர் உங்ககிட்ட அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. உங்களுக்கும் அரசியல் சார்ந்த சமுதாயம் சார்ந்த பார்வை அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்க இந்த கதை விவரிக்கிறப்ப உங்களுடைய அந்த ஐடியாலஜின்னு எப்படி இருந்தது இந்த விஷயத்தில்? இப்போ ஆக்சுவலாக நான் திரைப்பட பாடல்கள் எழுதுறதுக்கு சமமாக என்னோட தனி இசை பாடல்கள் ஹிட்டும் இருக்குது. ஆனால் என்னுடைய தனி இசை பாடல்கள் போர்க்குணம் வாய்ந்தவை இல்லைங்களா. ஸோ நான் என்னோடய ஜானரை நானே நினச்சிக்கிறேன், நம்ம ஜானர் புரட்சி பாட்டு தான் அப்படி நானே நினச்சிக்கிறேன். இந்த கமலஹாசன் சொன்னது மாதிரி 16 வயதினிலே நான் அவர் பேர், சொந்த பேர் அவரே வச்சுக்கிறேன், எல்லோரும் சப்பானின்னு கூப்பிட்ற மாதிரி நான் ஒரு புரட்சியாளன், நமக்கு புரட்சி பாட்டு தான் வரும் அப்படின்னு இந்த மேடைக்கெல்லாம் எழுதிட்டு அந்த ஜானர் நமக்கானதுன்னு நினச்சிட்டு நான் சினிமாவிலே நான் இருக்கேன், இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு வராது, எனக்கு கொடுக்க மாட்றாங்க. எனக்கு அசுரனில் பார்த்தா எனக்கு எள்ளுவைய பூக்களே வந்ததுக்கப்புறம் ஐயோ அது ஏன் ஜானர் ஆச்சு. கத்திரிப்பூ அழகி பெரிய ஹிட்டு, ஆனாலும் 2 பாட்டு ஹிட்டு, எள்ளுவைய பூக்களே ஹிட்டு, கத்திரிப்பூ அழகி ஹிட்டு. நான் நினைப்பேன் உள்ளுக்குள்ளே என் ஜானர் அது, எள்ளுவைய பூக்களை யுகபாரதி எழுதுனது என்னோட ஜானர், ஆனால் இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு நினப்பேன் நானும். அதே மாதிரி தான் நீங்கள் அப்படி தான் இருக்கும். என்னென்னா அதுக்காக எனக்கு இந்த வருஷன் இது ஒரு மெலடி. ஆக்சுவலாக இந்த படத்தில் மெலடி எனக்கு ஜென்ரலாக ஒரு செமி குத்து இருக்கும் லவ்வில். நீங்கள் வெறும் குத்து பாட்டாக இருந்தால் எம்டியாக தான் இருக்கும், அதில் லைன்ஸ் எழுத முடியாது. காதல் பாட்டு தான் மெலடியாக இருக்காது, ஒரு செமி குத்து இருக்கும். காதலர்கள் அப்படியே பாடிக்கிட்டே ஆடலாம், கொண்டாடலாங்கிற லெவலில் இருக்கும். அதனால் நானும் கொஞ்சம் அப்படி எழுதுவேன், அப்படி ஹிட் ஆயிரும். கேட்கும்போதே எனக்கு சுதா கோங்கரா மேடம் எனக்கு சூரரை போட்டு படம் கொடுக்கும்போதே உங்களுடைய ஒத்த சொல்லால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
அப்படி கேட்டாங்க. பட் அந்த படத்தில் எனக்கு லவ் சாங் கொடுக்கல. இந்த அடுத்த படத்தில் கொடுத்துருக்கு. அடுத்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும். இதுதான் ஒரு ஒரு பாட்டோட ஹிட்டு. ஸோ அதனால் அதை தொடர்ந்தே எனக்கு அந்த மாதிரியான காதல் பாடலாக கம்பத்து பொண்ணாக இருக்கட்டும், ஆளை சாட்சி புட்டா கண்ணால் இப்படி இருக்கட்டும், இது மாதிரி லவ்வாகவே வரும். ஆனால் ஹிட் ஆகிடும். இந்த பேட்டர்ன் ஹிட் ஆகுது போல இருக்குது, தெரியல நமக்கு. ஜிவியோடைய விஷயங்கள் நம்ம பேசலாம். பிகாஸ் ஜிவியோடைய ஆரம்ப கட்டங்கள்லேருந்து நீங்கள் ஜிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. அவரும் இன்னைக்கு ஒரு ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவரில் இருக்கார். மியூசிஷியனாக உள்ளே வந்தார். இன்றைக்கி ஆக்டர் அப்படின்றதுலேயும் அவருடைய அந்த ஒரு விஷயம் வந்து உச்சத்தில் போயிட்டுருக்கு. அண்ட் 100வது படத்தில் நீங்கள் அவரோட இணைஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க. ஜிவிக்கு ஒன்று அந்த ஃபேவரட் லிரிசிஸ்டும் கூட நீங்கள். ஸோ உங்களோட பர்சனல் டைம்ஸ் ஜிவியோடைய அந்த ஐடியாலஜி, அவருடைய விஷன், அதெல்லாம் உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? அவர்கிட்ட வந்து 100கணக்கான இந்த 100 படத்தில் ஒரு 100 பாடலாசிரியர்களை கிராஸ் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. 50 பேராக இருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு தோன்றின விஷயம் என்னன்னா, ஜிவியோட 100 படத்தில் முதல் படத்துலேயும் 100வது படத்துலேயும் எழுதின ஒரே கவிஞர் நான் தான். அவருடைய முதல் படம் வெயிலில் ஒரு துண்டு பாடல், மற்ற எல்லா பாட்டும் முத்துக்குமார் எழுதியிருந்தார். ஒரு துண்டு பாடலோட அங்கே எனக்கு அது 3வது படம் அங்கே தொடங்கினது. இன்றைக்கி 100வது படத்துலேயே இருக்கேன். வேறு எந்த கவிஞருக்கும் அந்த பெருமை இருக்காது. ஏன்னா முத்துக்குமார் துரதிர்ஷ்டவசமாக அவர் இல்லை. இருந்தால் ஒரு வேளை அவர் என்னோட சேர்ந்து அவரும் 100வது படத்தில் நாங்கள் இருந்திருப்போம். அதனால் முதல் படத்துலேயும் 100வது படத்துலேயும் நான் அவரோடு இருக்கிறது பெரிய சந்தோஷமானது. ஏன்னா ஒரு கான்ட்ராவர்சி இல்லாமல், வெறுப்பு வந்துடும்ல தொடர்ந்து இடையில் தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு அவருக்கு ஏகாதசி இந்த படத்துக்கு எழுதுனா, இந்த சுச்சுவேஷனுக்கு அவர் எழுதுனா நல்லா இருக்கும்னு சொன்னால் அவர் என்னை கூப்பிட்ருவார், நான் எழுதிடுவேன். அதே மாதிரி அந்த பாட்டு இன்ஃபேக்ட் எனக்கு என்னென்னா, நீங்களும் அவர் ஒர்க் பண்ண எல்லா படங்களையுமே கிட்டத்தட்ட நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வெயிலாக இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கட்டும், அண்ட் ஆடுகளமாக இருக்கட்டும், அசுரன் அஃப்கோர்ஸ். எஸ். ஸோ அந்த ஒரு மேஜிக்கை நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? எனக்காவது அதை பேசியிருக்கீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நாங்கள் அதை பேசிக்கல. இப்போ என்னென்னா, இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவருடைய 100 படத்தில் நான் எத்தனை படம் எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் மேடையில் தான் சந்திப்போம். ஓகே. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கில் சந்திப்போம். இயக்குநர்கள் வந்து சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாடல் எழுதிட்டு ரெக்கார்டிங் அப்போது லிரிக் ஃபைனல் பண்ணுறப்போ சந்திப்போம். அதுக்கப்புறம் அடுத்த படம் எப்போவோ அப்போ தான் சந்திப்போம். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் பிரதர் நான் சொன்னேன்ல பாட்டு ஹிட்டா அப்படின்னு எழுதிட்டு அந்த பேப்பரை பார்க்கும்போது செம்ம இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் சொல்லுவார், நான் சொன்னேன்ல இந்த ஸ்க்ரீனிங் இருக்கும்ல எல்லாம் கைதட்டுவாங்கல்ல, நான் சொன்னேன்ல பிரதர் இந்த பாட்டு ஹிட்டு போதுமா அப்படின்னு. இதுதான் எங்களுக்குள்ள டீலிங்கு. இதுக்கிடையில் பொங்கல் வாழ்த்து கூட 2 பேரும் சொல்லிக்கிறாத ஆட்கள். ஓகே. அது வெற்றிமாறன் பிரதராக இருக்கட்டும், ஜிவியாக இருக்கட்டும், இதுதான் எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன். ஆனால் என் எழுத்துக்கு பெரிய ரசிகர் அவர். என்கிட்ட சிறப்பு சூப்பர்ண்ணே அப்படின்னு பாராட்டுறதை தாண்டி மற்ற இடங்களில் சொல்லுவார். மற்ற இடங்களில் மற்ற டேரக்டர்கிட்ட என் பாடல் வரிகள் பற்றி சொல்லுவார். அந்த நம்பிக்கையை நான் அவரோட 100வது படத்து வரைக்கும் நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஹீரோவாக நடித்த பல படங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஜிவி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு க்யூட்டான மியூசிக் டைரக்டர், ஒரு க்யூட்டான ஹீரோ. அவருக்கு நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறனால மட்டும் இல்லை, ஆளே ரொம்ப ஒரு க்யூட்டான பர்சன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய டியூனுக்கும் எழுதுகிறோம், அவர் மெட்டுக்கு எழுதுகிறோம், 2வது அவர் ஹீரோவை பண்ண படத்துக்கும் எழுதுகிறோமே அப்படிங்கிற. தொடர்ந்து அவருடைய இந்த ரெபல், அப்போ வந்து கல்வனாக இருக்கட்டும், ரெபல், இன்னும் சில படங்கள்லாம் தொடர்ந்து எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் ரெபலே வந்து உங்களோட டைப்பான ஒரு வைப்பு தான் இல்லை ரெபல்? அதான் சார். இதை தாண்டி இப்போது இன்றைக்கி வந்து பாடலாசிரியர்கள் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக பாடல்கள் எழுதினாலும் ஒரு கட்டத்தில் இப்போது கண்ணதாசன் அவர்களாக இருக்கட்டும், வாலி அவர்களாக இருக்கட்டும், வைரமுத்து அவர்கள், இவங்களை செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இன்றைக்கி பாடலாசிரியர்களுடைய அந்த ஒரு விஷயம் வந்து இல்லை. இப்போ முத்துக்குமார் அவர்களே வந்து அவர் இல்லாத டைமில் தான் வந்து அவர் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவருடைய பாடல்களை வந்து இன்றைக்கும் மேற்கோள் காமிச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாடல் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு காலத்தில் பீக்கில் கொண்டாடப்பட்டாலும் இன்றைக்கி வந்து கிராஜுவலி அப்படியே அது ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? கண்டிப்பாக. இந்த கேள்வி எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. அது நமக்கு தான் தெரியும் போல இருக்குது, மற்ற ஆளுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். பட் நீங்களாம் அதை கவனிக்கிறீங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது இந்த கதாநாயகத்தன்மை இருக்குல்ல, அது வைரமுத்து அவர்களோட முடிஞ்சது.
நீங்கள் வந்து ஒரு மேடைக்கு வைரமுத்து அவர்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரஜினி வர்றது மாதிரி இருக்கும். ரஜினி வந்து ஒரு மேடைக்கு வந்தால் எப்படி சுற்றி படைபலத்தோடு வருவாரோ அது மாதிரி வைரமுத்து சார் வரும்போது அப்படி ஜிப்பா போட்டு அப்படி வரும்போது அப்படி படைபலத்தோடு அப்படியே வந்துட்டு சும்மாலாம் வந்து பின்னாடி நின்றுட்டு அப்படிலாம் போக மாட்டார். அவர் கார் வந்தாலே அங்கேருந்தே கொண்டாட்டம் தொடங்கிடும். வேட்டு வெடிக்காத ஒன்று தான் குறை. வந்து மேடையில் வந்து அப்படி பேசிட்டு அப்படி போவார். படையோடு வருவார், படையோடு போவார். அந்த கதாநாயகத்தன்மை ஒரு பாடலாசிரியருக்கு அவர் காலத்தோடு முடிஞ்சு. முத்துக்குமார் என்ன எழுதியிருந்தாலும் அல்லது பழனி பாரதி என்ன எழுதியிருந்தாலும் அவங்களாம் ஒரு ஆர்டினரி பர்சனாக வந்து நிற்பாங்க, கூட்டத்தில் வந்து நிற்பாங்க. முத்துக்குமார் வந்திருக்கார், இந்த மேடை கூப்பிடுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் கார்கிட்ட நின்று சும்மா ஒரு தம் போட்டு அப்படி நின்றுப்பார், என்ன நண்பா அப்படின்னு பேசிட்டு இவ்வளோ தான். இப்படி தான் உடையணும். ஒரு பாட்டுக்குன்னு ஒரு இமேஜ், அவங்களாம் ஒரு பெரிய ராஜா. இப்படி தான் நம்ம வந்து பல பேரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி தான் அது என்னமோ ரகசியம், இது யாரும் செய்ய முடியாது அவங்க அப்படின்னு இருந்ததை அது உடையணும், மக்களுக்கானதாகணும். எல்லாம் மனிதர்கள் தானே. ஏகாதேசிங்கிறோம் பாட்டு சினிமாவுக்கு எழுதுனா என்ன, காசுக்கு எழுதுனா நைட்டு ஒப்பனை பண்ணி மேடையில் காசுக்கு நடித்தான், சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான், தூங்குறான் கொரட்டை போட்டு, அவ்வளோதான் இருக்கணுமே தவிர அவனை வந்து அவர் ஒரு பெரிய மாயமான ஆள் வந்து அதிசயத்தை நிகழ்த்துவார், அவரை யாருமே பார்க்க முடியாது, அவர் வந்தார்னா காரில் இறங்குவார், அந்த சிவப்பு கம்பளத்திலே வருவார் போயிடுவார் அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்கக்கூடாது. அது வெகு ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஸோ அது உடஞ்சது நல்லது தான். நிறையா பேர் எழுதுகிறாங்க. புள்ளி விவரம் சொல்லுது இன்றைக்கி வருஷத்துக்கு 105 கவிஞர்கள் வராங்க. பட் இவ்வளோ பேர் நடிகர்களே கவிஞர்கள் ஆகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களே நிறைய பாடல்கள் எழுதுறாரு. ஆமாம். நான் ஒரு இதில் கூட சொன்னேன், நான் இன்றைக்கி பாட்டு எப்படி இருக்குன்னு நிறையா இன்னைக்கு புதிதாக நிறைய ஹீரோக்கள் பாட்டு எழுதுகிறாங்க. தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், கமல் தொடர்ந்து எழுதுகிறாரு. இப்படி நிறைய நடிகர்கள் எழுதுகிறாங்க, சில இயக்குநர்கள் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லைவாக நிறைய கானா சிங்கர்ஸ், ஃபோக் சிங்கர்ஸ் அதை அப்படியே தூக்கி பயன்படுத்துறது. அப்படி இதெல்லாம் நிறையா இது மாதிரியான அந்த போக்கு மாறும்போது ஒரு படத்துக்கு 5 பேர் இருக்காங்க. நீங்கள் பராசக்தியில் பார்த்தீங்கன்னா 6 பேரோ 5 பேரோ எழுதியிருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒன்று தாயாங்கிற நிலமை பிரித்து கொடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு சிங்கிள் கார்டு, அதுக்காக போராடுவோம். சிங்கிள் கார்டு ஸ்க்ரீனில் பாடலாசிரியர் அப்படின்னு போட்டால் ஏகாதேசின்னு ஒரு கார்டு பார்க்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முன்னாடிலாம் சில பெரிய கவிஞர்கள்லாம் இன்னொரு ஆள் வர விடாமலாம் தடுத்துருக்காங்க. எனக்கே அது நடந்திருக்கு. நான் வளர்ந்து வரும்போது ஏன் சார் அவர் இது பண்ணுறேன், ஒரு சிங்கிள் கார்டாக போடுங்க, நானே எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு பெருங்கவிஞர்கள் பேசுகிறதெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த சிங்கிள் கார்டுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருந்தது. இது இப்போ போச்சு. பெரும்பாலும் 4 கவிஞர் 5 கவிஞர். அப்போது இப்படி ஒரு ஜனநாயகத்தன்மை வந்துச்சு. எல்லா பேரும் வந்ததுனால ஒருத்தர் அப்படிங்கிற அந்த நாயகத்தன்மை அது இல்லாமல் போச்சு. அது ஒரு வகையில் நல்லது தான். அதுதான் முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு டைரக்டரை வந்து இது பண்ண முடியாது. அவர் எச்சிது பொறுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அசிஸ்டண்ட் பின்னாடி ஓடணும். டைரக்டரை பார்க்க முடியாது, ஒரு ஹீரோ பார்க்க முடியாது. இப்போ அப்படி இல்லை. சார் அவைலபிள் இருக்கா, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர முடியுமான்னு பசங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாப்பாங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. முன்னாடி பார்க்குறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கதவை திறந்து விட்டே இருப்பான் ஒருத்தன். அவருக்கே தோணணும், 3 வருஷம் யார் இந்த பையன் கார் கதவை திறந்து வரான், இல்லை சார் அசிஸ்டன்ட் டைரக்டர். இல்லைப்பான்னு சொல்கிறதுக்கு 3 வருஷம் ஆள் இருக்காங்க. இல்லை அப்படிலாம் இருந்தது. இன்றைக்கி காலம் கதவுகளை திறந்து விடு, இப்படி தான் போயிட்டே இருக்கும். அது இயல்பு தான் நடக்கிறது. பட் அது ஓகேவா இருக்கா சார்? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதும் பேசுகிறதும் அது மேபி அந்த 90s கிட்ஸ்ன்ற விஷயத்தை பிராண்ட் பண்ணி சொல்கிறாங்க. வைரமுத்து சார் காலகட்டங்களையோ இல்லை உங்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், இல்லை யுகபாரதி பாடல்கள், நாமுத்துமாரும் பாடல்கள் வந்து ஒரு லிரிக்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் லிரிக்ஸே வரமாட்டேங்குது, லிரிக்ஸ்க்கு திணறாங்க. ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு பாட்டு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான் அந்த பாட்டோட விஷயமே இருக்கும். 2 ஹூக் ஸ்டெப்பு, 2 வரி, அதை மட்டும் பிடிச்ச ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்டாகவும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இந்த பதிவு இன்னும் 25 வருஷம் கழிச்சு இருக்கும். 25 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கல இந்த பாட்டுன்னு, இந்த பாட்டை கொண்டாடுவாங்க. 2025 பாட்டு அவ்வளோ இனிமையாக இருந்தது, இன்றைக்கி ஏன் இப்படி மோசமாக போயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு பேசுவாங்க. ஸோ இளையராஜா காலத்தில் இளையராஜா பாட்டை விமர்சனம் பண்ணாங்க. ரியலி எம்எஸ்வி பாட்டுன்னு இந்த ஆள் நயா பண்ணுறாரு, கடகடன்னு ஃபாஸ்ட்டாக இருக்குது, கேட்க முடியல அப்படின்னு இளையராஜா மேலே.
இளையராஜா பாட்டை கொண்டாடின பீப்புள் ஏஆர் ரஹ்மான் வரும்போது என்னங்க டம் டம் டம்னு தட்டுறாருன்னு பாட்டை கேட்க முடியல. இளையராஜா பாட்டு மாதிரி வருமா? இளையராஜாவை 25 வருஷம் முன்னாடி திட்டினாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானை ஒரு ஜென்ரேஷன் திட்டுது. இப்போது சந்தோஷ் நாராயணுடைய இசையில் வர்ற அல்லது அனிருத் இசையில் வர்ற ஒரு கானாவை ராப் இசையெல்லாம் இன்றைக்கி திட்டுறது யாருன்னா 80s இருந்தவங்க. அந்த 90களில் 2000 இளையராஜா பாட்டு, இளையராஜாவோட ரசிகர்கள் இப்போ இருக்கிற பாட்டை விரும்பலைன்னா நின்றுறாங்க. அவங்க ஒரு இடத்துல நின்றுறாங்க. சரியா? ஏன்னா நியாயமற்றது தோற்று போகணும் தானே. அதில் நியாயம் இருக்க போய் தானே எனக்கு தான் செட் ஆகலே தவிர என் பையன் கொண்டாடுறானே. 5 வயசு பையன் 10 வயசு பையன் கொண்டாடுறானுங்களே, இளைஞர்கள் கொண்டாடுறாங்களே. அப்போது ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு இலக்கியத்தை சுமப்பது இளைஞர்களாக இருக்காங்க. அதை விமர்சனம் வைப்பவர்கள் கொஞ்சம் பழைய ஆட்களாக இருக்காங்க. அவங்க அப்டேட் ஆக முடியாது, நின்றுடுறாங்க ஒரு இடத்துலேருந்து. ஒரு இடத்துல நின்றுட்டு முன்னாடி மாதிரி வருமா? இப்போ எல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்க்குறேன், காலம் கெட்டு போச்சுடா. எங்கள் காலத்தெல்லாம் எப்படி தெரியுமா, கலிகாலங்கிறான். அதை இன்றைக்கி தான் ஒரு இடத்துல ஒருத்தன் திண்ணையில் உட்காந்து பேசுகிறான். அப்படி. ஆனால் என்னை பொறுத்தவரை சிறுவர்களும் இளைஞர்களும் கொண்டாடப்படுற ஒரு இலக்கியம் அது சரியான இலக்கியம்தான். அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதோடு போகணும். ஆனால் எப்போவுமே ஒரு குட்டு வைக்கணும், இன்னும் சரியாக செய்யுங்க, இன்னும் சமுதாய அக்கறையோடு செய்யுங்கிற அந்த விமர்சனம் எல்லா காலகட்டத்திலும் எல்லார் மேலேயும் இருந்தது. அதே தான் நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் சமூக அக்கறையோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மாற்றத்துக்குள்ளாக இருக்குது. நான் வளர்ந்த சூழல், நான் ஏரிக்கரையை பார்த்துருப்பேன், பசுஞ்சாணம் பார்த்துருப்பேன், பசுமாடு பார்த்துருப்பேன், கிடையாடுகள் பார்த்துருப்பேன். என் பையனுக்கு என்ன தெரியும்? அது நாளைக்கு என் பையனோட பிள்ளைக்கு என்ன தெரியும்? பிறந்தோடனே அவன் என்ன பார்ப்பான்? ஏசிலே பிறக்கிறான், வேறு உலகமே தெரியாது. அவன் மூளை எதை விரும்புது, அவனுக்கு என்ன கிடைக்குது, அவனுக்கு எது அழகியல், இந்த சமூகத்தோட அவன் புலங்கு பொருள்கள் என்ன, புலங்குற வாழ்க்கை என்ன, அதை வச்சு தான் அந்த இலக்கியம் தீர்மானிக்கும். நம்ம திணிக்கக்கூடாது. ஏன் என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணு, இப்போ பண்ணலன்னா வாழ்க்கை வேறு, அவன் வாழ்க்கை வேறு. அவன் வாழ்க்கை, அவன் மனம், இந்த சமூகம், இந்த வாழ்க்கை அவனுக்கு என்ன மனநிலை கொடுத்துச்சோ அது எதை ரசிக்கிறானோ அது கரெக்டு தான். அது நம்ம அப்படி தான் பார்க்கணும். நான் 25 வருஷம் கழிச்சு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற இலக்கியம் அன்னைக்கு கொண்டாடப்படும். அன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு ஒன்று வர்றது நீங்களாம் பார்த்தா டே வயசான காலத்தில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வயசு. இது சைக்கிளிங் தான் பிரதர், இது வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு லிரிசிஸ்டாக உங்களுடைய பாயிண்ட் எப்படி இருக்குது? நீங்கள் கேட்குறப்போ எப்படி இருக்குது? நான் கேட்குறப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். நான் மதுரைக்காரன், பெரிய லவ் இன்றைக்கி இருக்கிற கானா பாடல் மேலே. ஒரு மாதிரி கானா பாட்டெலாம் எழுதுகிறாங்கல்ல, என்னடா என்ன கற்பனை பண்ணி அவங்க சாதாரண வார்த்தையை வச்சு ஒரு மாதிரி அந்த பாஷை, அந்த பாஷையால் கோர்க்கிற அந்த சொல்லு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் அதை ரசிக்கிறேன். இப்போ என்னென்னா, நான் ஒரு புது கவிதையில் ஒரு நவீன கவிதை எழுதுகிறேன், அடுத்த கட்டத்துக்கு ஒரு பாயிரம் உலக இலக்கியம் எங்கே போயிருக்கு. நான் என்னென்னா, நான் பாடலாசிரியர் தான், மொக்கையான பாடலாசிரியர் இல்லை. சினிமாவுக்கு பாட்டு தேவையில்லைங்கிற ஆள் நான். ஓ, அந்த மாதிரி உங்களோட ஐடியாலஜி இருக்குது. அப்படி சினிமாவை இன்னும் உன்னதமாக நேசிக்கிறாள். நீ இசையை தனியாக இசையாக கேட்டுக்கோ, நீ பாட்டை போட்டு அது முதல்ல அதை இப்போ சினிமா படத்துக்கு ஒரு பாட்டுங்கிறதே அது யதார்த்தமான படம் இல்லையே. எவன் லைஃப்பில் பாட்டு ஓடிட்டுருக்கு? சரி, தமிழ் சினிமா அப்படி ஓட்டிகிட்ருக்கு. சரி, நம்மளும் ஆடியோ பிஸ்னஸ் அது வேற ஒரு ரீதியில் போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சார். ஆமாம், யதார்த்தமான சினிமா, உலக சினிமாவில் எத்தனை ஈரான் மொழிகளில் எங்கே பாட்டு இருக்குது? நல்ல சினிமாவில் பாட்டே கிடையாது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அப்போது இந்த பாட்டை நீங்கள் இறங்கி நீங்கள் ரசிக்கலாம். நீங்கள் இறங்கி சுஜாதா போன்றவர்கள் எப்போயுமே அந்த காலத்துக்கு எதிராக இருந்தது இல்லை. இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தான் இருந்தாங்க. கமலஹாசன் பின்னாடி ஓடுறார், அவர் எதுவும் இப்படி போச்சேன்னு விமர்சிக்கலாம் இல்லை. ஸோ பாடலாசிரியராக இருந்தால் கூட நமக்கு ஒரு ஜேனர் இவ்வளோ தூரம் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளோ தூரம் போனால் அதை தேடி அந்த பாணியில் ஒன்று பண்ணணுங்கிற முயற்சி தான் பண்ணுறேனே தவிர அது தப்புங்கிற இடத்துக்கு நான் போகல. அது தப்பும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அது இயல்பில் தான் அது போயிட்டுருக்கு. பராசக்தி பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்? அண்ட் இந்த படம் என்ன விஷயம் பேசும் நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல்? ரொம்ப நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் பைசன் நல்லா ஓடுது, நல்ல மரியாதை இருக்குது.
வியாபார ரீதியாக போகலாட்டியும் கூட கூழாங்கல்னு ஒரு படம் ரசிக்கிறாங்க. கூழாங்கல்லாம் வந்து எப்படி ரசிக்கப்படுது? கூழாங்கல்னு ஒரு படம், என்னடா ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கான் படம் முழுக்க நடந்துக்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கலைங்க. கூழாங்கல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க, பார்க்கிங்கை கொண்டாடுறாங்க. கூழாங்கல் ஒரு ஜேர்னர், பார்க்கிங் ஒரு ஜேர்னர், பைசன், இப்படி எப்படி ரசிக்கிறாங்க பாருங்கள். இன்னும் வேறு ஒரு நார்மலாக இன்னொரு படம் வந்தால் பார்க்குறாங்க. நல்ல நீங்கள் பாலா சொல்லுவார், எதை சொன்னாலும் தெளிவாக சொன்னால் அந்த படம் ஓடுன்னு அவர் சொல்லுவார். அது ஒரு பெரிய அது மந்திரம் மாதிரி. அது நீ கமர்ஷியல் பண்ண, அதை கமர்ஷியலாக தெளிவாக சொல்லிடு. தெளிவாக இது கமர்ஷியல் படம்னு ஒன்று வை, அது கில்லி, இது தூள், இது ஜெமினின்னு எடு, அந்த படம் ஓடும். அதான் அவர் சொல்கிறது. இல்லை ஆர்ட் ஃபார்மில் இருக்கு, அதை தெளிவாக அந்த ரூட்லேயே போய் சொல்லு. அவருடைய படமே எடுத்துக்கிட்டோம்னா பிதாமகன் அப்படி இருக்குல்ல. நீங்கள் அப்போ அந்த மொழி உங்களுக்கு தெரியணும், அந்த படம் ஓடும். அந்த வகையில் நல்லா ஒரு சின்னது பண்ணிட்டா கூட, கூழாங்கல்ல கொண்டாடுற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், டானாக்காரனை கொண்டாடுற இடத்துக்கு வந்திருக்கோம், ஜமாவை கொண்டாடுற இடத்துக்கு. தமிழ் சினிமா முன்னாடிலாம் வந்து வருஷத்துக்கு 250 படம் வருதுன்னா, ஒரு படம் வந்துச்சுனாலே பெரிய விஷயம். ஒரு படம் வந்துச்சு, அதனால தான் நம்ம அழகி, சேது, ஆட்டோகிராஃப்னு சொல்லி எண்ணிக்கி இருந்தோம். குறிஞ்சி பூத்தது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு பூ பூக்கும், இது அப்படி கூட பூக்காது. ஆனால் இப்போ சொன்னோம்ல, இந்த மாதிரி படம் வருஷத்துக்கே 15 படம் வரும். அப்படி நம்ம டெவலப் ஆகிருக்கோம். நல்ல நுட்பமாகவும் இயக்குனர்கள் வந்திருக்காங்க, அந்த நுட்பம் ஆடியன்ஸுக்கும் வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சுதா கோங்கரா மேடம் வந்து தொடர்ந்து பிரமாதமான டைரக்டர். அவங்களுடைய பட வரிசைகள் வந்து அவங்க மாதவன் வச்சு இறுதி சுற்றாக இருக்கட்டும், சூரரை போட்டு ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். யாருடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அவங்களே ஒரு படத்தை கிரியேட் பண்ணுறாங்க, பிரமாதமாக பண்ணுறாங்க. எல்லா இந்த ஏற்கனவே இருந்த 2 படத்தை விட கூடுதல் எஃபோர்ட் பண்ணி இந்த படம் பண்ணுறாங்க. நிச்சயம் அவங்க வந்து ஒரு ஒரு போராட்ட படம் தான் அது. நிச்சயம் தமிழர்களுடைய பெரும் ஆதரவு இருக்கும் அந்த படம். அவங்க என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும், நீங்கள் வந்து நீங்கள் அதோட அது என்ன கதைங்கிறத நீங்கள் அவுட்லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அவங்க தெளிவாக அதை எடுத்து சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல், அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற ஆளே கிடையாது அவங்க. அதனால் அவங்க அந்த என்னென்ன மாற்றம் வேணாலும் செய்வாங்களே தவிர, அந்த கருத்தியலுக்கு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நிச்சயம் வந்து ஆதரவு இருக்கும். லூஸ்லி பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சார், இந்த படம் வந்து அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்குது, 2026 அந்த படம் ரிலீஸ், அது பொலிட்டிக்கலி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துன்ற விஷயங்களும் அங்கங்கே கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது ஊகங்கள் தானே, ஊகிக்கிறோம். நம்ம ஊகிக்கிற இடத்துல அவங்க படம் இருக்கா அப்படிங்கிறது படம் தான் நமக்கு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படமும் நீங்கள் நானும் முடிவு பண்ணுற இடத்துல அது கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் நம்ம பேசணுமான்னு கூட தெரியுது, பேசலாம். என்னென்னா, ஒரு அரசியலாக என்னென்ன பேசுகிறாங்க, இவங்க பி டீம்னு சொல்லிடுவாங்க, ஏ டீம்னு ஒரு அளவுங்கள, அது ஊகங்கள் தான். திடீர்னு இல்லை இவங்களும் கூட்டணி போடுவாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தேன் நேற்று அப்படி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, காலையில் வேற ஒன்று நடக்கும், காலையில் இல்லை அது கிடையாது, செல்லாது. ஏன்னா அவர் போய் அங்கே வந்து துணை முதல்வரால் ஆகமாட்டார். ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவித்த முன்னாடி அப்போ அந்த கூட்டணி போச்சு. டெய்லி குழம்பி போய்க்கிருக்கேன். ஆடியன்ஸு டீ கடையில் பெரிய குழப்பமாகுது. ஒரு தெளிவான அரசியல் பேசிக்கிட்டு இருந்தவங்களவே மக்களே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அன்றாடு அரசியல் தலைவர் பொதுவாக மக்கள் குழம்புவாங்க, அரசியல் தலைவர் ஒரு தெளிவாக இருப்பான். இப்போ அவங்களே சிக்கலில் மாட்டிக்கி நிற்கிறான், கதறான். ஸோ அதனால் இந்த யூகங்கள்லாம் நம்ம இது பண்ண முடியாது. பட் ஒரு நல்ல படம், மக்கள் விரோத படமாக இருக்காது, மக்களுக்கு ஆதரவான ஒரு படமாக இருக்கும். அது நீங்கள் சொல்கிற அந்த கேள்வி, அது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். நானும் ஆடியன்ஸு அந்த படத்துக்காக காத்திருக்கேன். ஒரு பாட்டு எழுதிட்டு முழு படம் எப்படி வந்திருக்கு, கதையை கேட்டிருந்தாலும் ஒரு படமாக உங்களை அது ஒன்று பண்ணுச்சா சார் அந்த கதை? இல்லை அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமாம், அது கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. அவங்க வந்து சும்மா ஒரு சின்ன யூஸ்வலான லைனை எடுத்து
எடுத்து அவங்க செய்கிறதில்ல, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. ஸோ அதனால் அவங்களோட அவுட்புட் தான் இன்னும் பெருசாக பேசும். ஒரு நல்ல டைரக்டரோட படத்தை, நல்ல டைரக்டரோட கதையெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். அவங்களுடைய டைரெக்ஷன் தான் நமக்கு ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தும். அந்த வகையில் அவங்களுடைய டைரெக்ஷன் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், அடையணும்னு நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேரத்தில் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஷான் ரால்டன் அண்ட் தியோட காம்போவில் உங்களோட வரிகளில் ஜிவியோட 100th ஃபிலிம் அண்ட் சிவகார்த்திகேயனோட 25th ஃபிலிம் இட்ஸ் கோன் டு ஒண்டர்ஸ். நிறைய ரீச்சபிள் அது வந்து அந்த பாடல் அமைய போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.